நீ என் கையில் மாட்டிக்கிட்ட. மக்களே, என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பேச காமிக்கிறேன். ஐஸ்கிரீம் திடீர்னு நம்ம ஒரு ஜூஸ் எடுத்தோம்னா அது நம்ம ஃப்ரெண்டு காப்பாற்றுறதுக்காக நாமளே குடிச்சு குண்டாயிட்டோம். குண்டாகி இவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு வேணும்னே மாட்டிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டெல்லாம் காப்பாற்ற போகிறோம். நீங்கள் எங்கள் கையில் மாட்டிக்கிட்ட ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் நீங்களாம் ஐஸ்கிரீமை மாற போகிறீங்க. அது வரைக்கும் பேசிகிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன். அப்புறம் நீங்களாம் ஐஸ்கிரீம் மாற போகிறீங்க. பசங்களை வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சால் அது நிறைய பேர் சாப்பிடுவாங்களாம். என்னால் இந்த ஒரு சீனை மட்டும் கட் பண்ண முடியல. எல்லோரும் என் கூட சேர்ந்து பாருங்கள். ரெக்கார்டாக தான் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இது ஒன்று போகிறான். இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறான். அதுவும் கொஞ்ச நேரத்தில் அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ரோபோ. அந்த தடித்தானவரை எங்கே போனால் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த ராடுக்கு நான் குண்டு பூசணிக்கான வச்சுருக்கேன். குண்டு பூசணி ஒல்லியாக இருந்தவங்களாம் குண்டாக மாட்டினாங்க. இன்றைக்கி ஏன் போடுற டைட்டில் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேம் போடும்போது டைட்டில் போட மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கேம். உங்களுக்காக தான் அந்த வீடியோ. சரி மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஐஸ்கிரீம் கண்டுபிடிக்கணும். அந்த உடஞ்ச மாதிரி ஒரு இதில் காமிக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போல விழுந்துருவோம் நம்மலாம். அப்படியே சரி, இந்த குட்டி ரோவை வேறு நம்ம இங்கேருந்து தவிக்கக்கூடாதுன்னு நான் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நமக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். 3 ஐஸ்கிரீம் வேணும். அதில் ஒரு ஐஸ்கிரீம் இப்போ எடுத்தாச்சு. 3 ஐஸ்கிரீமு கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு பபுள் கம் கிடைக்கும். பபுள் கம் கிடைச்சா இந்த பாதி கேம்பே முடிஞ்ச மாதிரி. இது ரொம்ப சின்ன வீடியோ. நமக்கு கோபார் கிடச்சிச்சு. என்னடா கோபார் வச்சு அப்படின்னு சொல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். கோபார் இங்கே தான் இருக்குது. நல்ல வேலையா. இது ஐஸ்கிரீம் 4. ஐஸ்கிரீம் 5 இன்னைக்கு எத்தனை நாளில் வரும்னா ஒரு 2 நாள் கழிச்சு வரும். 2 நாள் கழிச்சு வரும் மக்களே. ஓகேவா? நீ வேறு ஒன்றும் ஒரே ஒரு ஆணி காட்டுச்சா? ஒன்றும் ஒரே ஒரு ஆணி மட்டும் காட்டுச்சா? நான் ஓலை மட்டும் விழுவோம். இவன் விழுகிறதே இல்லை. இல்லை, அது 3வது ஐஸ்கிரீமுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
காடுக்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி சரி ஓகே. இப்போ இவன் மேலே இதை தூக்கி போட்டுடலாம். இது மேலே இது பண்ணிடலாம். இந்த ஏனி பொருள் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது நமக்கு தேவை, அதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே ஒரு டிராஃபி இருக்குது. இந்த டிராஃபி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேமுக்கு. டிராஃபி மட்டும் கிடைக்கல இந்த மேட்ச் நீங்கள் ஆடவே முடியாது. ஓகேவா? இந்த மேட்ச் உங்களால் ஆடவே முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏனி வச்சு இதோ இங்கே வந்துட்டேன். அந்த நாட்டில் லூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு வழியாக நம்ம ஒரு சைடு போகணும். இங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கலாம், அப்போ தான் எடுக்க வசதியாக இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் தள்ளி போய் தூரம் போட்டுக்கலாம். தூரம் போ. சரி, அதை எடுத்து வச்சு நான் இங்கே வந்துட்டேன். அதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு சரி. இந்த ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு. இதான் ரெண்டாவது ஐஸ்கிரீம். முன்னாடியே நான் பார்த்து வச்சிட்டேன் அது எங்கே இருக்குன்னு. வேறு நம்மளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே வச்சுட்டு நம்ம இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போடலாம். கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சுங்க. அந்த கீ கார்டு எடுத்துகிட்டு போய் ஒரு இதை திறக்கணும். வேறு பிடிச்சிட்டானே எப்போ ஆடு வேற வருவானே. பாம்பு போட்டு விட்டு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடி போயிட்டேன். இங்கே ஒரு பெரிய கடை இருக்கும். எந்த பக்கத்தில் ப்ளூ கலர் லைட் எரியுதோ அங்கெல்லாம் இதாக இருக்கும். இந்த பக்கமாக ரெட் கலர் லைட் எரியுதோ அந்த பக்கம் இந்த கீ கார்டு வேலை செய்யல. வேறு கீ கார்டு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தோமா? வேறு கீ கார்டு இதை நான் 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு சொல்லிக்கிறேன். சரி, நமக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கோட் பார்த்துட்டு இதுக்கு ஒரு நம்பர் தேவை. வேறு நீ முடிச்சிட்டான். அந்த நம்பர்லாம் நான் கட் பண்ணிட்டேன். நான் போடும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வேறு அவனை பிடிச்சிட்டா. ஆனால் பக்கத்தில் ஒரு சாவி வச்சுட்டு போயிருக்கான். அந்த சாவி வச்சு எங்களுக்கு ரெண்டாவது ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சிட்டோம். அது இதுக்காக தான் வச்சிருந்தேன்.
இதான் அதுக்கான கீ கார்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. கேம் முடிஞ்சிட்ருங்க. கேம் முடிஞ்சு கேம் முடிய போகுதுங்க. இவ்வளோ சின்ன கேம் ப்ளே தான் அது. நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். சின்ன கேம் ப்ளேவை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். அந்த கார்பெட்டை இது பண்ணுற மாதிரி. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேறு வழியே வந்தாச்சு. அந்த 3வது ஐஸ்கிரீமும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இதை வச்சு போனால் நமக்கு ஒரு பபுள் கம் கிடைக்கும். இந்த பபுள் கம் வச்சா பாதி எம்பி முடிஞ்ச மாதிரி. இது 4 பக்கமும் கொண்டு வந்து இங்கிட்டு ஒரு ஒட்டு வச்சிடணும், அங்கிட்டு ஒரு ஒட்டு. பபுள் கம் ரெண்டு துப்பி வச்சிடணும். இதை நான் 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சொல்லிக்கிறேன். இருங்க அந்த போட்டு தட்டான. இப்போ நம்ம ஒரு கார்பெட் பார்த்தோம்ல, இப்போ நம்ம கார்பெட்லேயே சொல்லிக்குவாங்க வாயில் வருது. கார்பெட் பார்த்தோம். அந்த இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பெட்டை அந்த உடஞ்ச இடத்துல இருக்கும் போது கம்மு மாதிரி எப்படி பிடிச்சிருக்கும். அங்கே ஒரு தடி தாண்டு வராங்க இருக்கான் பாருங்க. ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்துருவான். அதுக்குள்ளே நம்ம போய் அந்த பொட்டனை அமுத்தி அந்த ராடு எதுக்காக வச்சுருக்கானா அவனை யாரும் அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளே போகாமல் இருக்கணும்க்கா. செக்யூரிட்டி ரூம்குள்ளே தான் அது ஓப்பன் பண்ணுறதுக்கான அனைத்து இதுவும் இருக்குது. அங்கே போய் பாதி வேலை இருக்குது. இப்போ வாங்க, இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த ஒரு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போகணும். ஒட்டியாச்சா? இது நல்லா கம்பு மாதிரி பிடிச்சிக்கும். இப்போ போய் அந்த ஒரு கன் எடுத்துகிட்டு வரணும். பஸ்ஸு 1 ஒரு கோடை பாதாச்சு. இவன் வேறு தோத்திக்கிட்டே இருக்கானே. தோத்திக்கிட்டே இருக்கானே. இது அந்த நம்பர் போடுற இடம் 1 4 8 1. இப்போவும் தப்பா அலாரம் அடிக்குதுங்க. இந்த அலாரத்துக்கிட்ட வந்துடுவானே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அலாரத்துக்கிட்ட வந்துட்டானோ ஒரே பொடியாக போயிருமே. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தான் வீணாக போயிடும். இது வேறு கடைசி லைஃப் லைன் வேறு. சரியான 8 1 4. இது வேறு இந்த குட்டி ராடு வேறு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பரை மாற்றி போட்டு பார்த்து நல்லது வேலை செய்யுது.
இந்த கண்ணை எதுக்கு ப்ரோன்னு கேட்டிங்களா, இந்த கண்ணை எப்படி வரும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 1 பார்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்ட் 3 முக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் சுட்டாச்சா, இவன் நம்மளுக்கு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து இந்த துணி மேலே விழுந்துருவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா, ஒரு புல்லட்டு வேறு பரவாயில்ல, இந்த பட்டில் அமுத்தி அந்த லாக்கில் ஓப்பன் ஆயிடும். சோரிச்சு ஏன் நாங்கள் தப்பிச்சிட்டோம், உங்களை தப்பிக்க நான் விட்டு வேணாம். இந்த குண்டு பையனா அவங்ககிட்ட தப்பிச்சான். நீங்கள் எப்படியோ இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க, அப்போ நான் உங்களை போட்டு வச்சிருவேன். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் வெள்ளைக்கான ஆளை போட்டுக்கோங்க. பாய் கைஸ், பாய் பாய் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நானும் உங்ககிட்ட இருந்து விடுபடுறேன்.